உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு, அதாவது இருக்கிற ராசியிலேயே சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசி அன்பர்கள் தவறுதலாக நினைக்க வேண்டாம். அதிக அளவில் பல விஷயங்களில் பாதிக்கப்படக்கூடியவங்களும் சிம்மராசி அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. பல பேருக்கு உதவி செய்யணும், பல விஷயங்களில் முன்னாடி நின்று செயல்படணும்னு நினச்சி நல்லதை தானே செய்கிறோம் அப்படின்னு நினச்சி செய்த பல விஷயங்களில் உண்மையை சொல்லணுன்னா இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாமல் நல்லது செய்தும் சில பாதிப்புகளை சந்தித்த ராசி என்னென்னா அது சிம்ம ராசி தான். காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அஷ்டமச்சனி, அதுக்கு முன்னாடி கண்டகச்சனி. கடந்த 5 வருஷமாக ரிஸ்க் எடுக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, பெரிய லெவலில் பல விஷயங்கள் மற்றவங்களால முடியாத விஷயங்களை உருவாக்குறீங்க. ஆனால் என்ன பண்ணி என்ன செஞ்சாலும் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கையும் அடைய முடியலன்ற ஒரு வருத்தம் ஒரு புறம், மறுபக்கத்தில் சில விஷயங்களை முடித்தா கூட அதில் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை, ஏதோ ஒரு ரீதியில் ஒரு சில விஷயங்களும் தனக்குரியவர்களும் தனக்கு வேண்டியவங்கள் தனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையே, தனக்குரியவர்களே தன்னை விட்டு விலகி நிற்கிறாங்களே, ரொம்ப நாள் நட்புகள் கூட இன்றைக்கி பார்த்தா அப்படியே விலகி நிற்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சே அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்களும் சிம்மராசி அன்பர்கள் தான். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, குடுக்கல் வாங்கல் தொழில் வேலை சார்ந்த ரீதியிலையும் சரிவுகளையும் இனம் புரியாத மன அழுத்தங்களையும், தனக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட தங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை கடக்கக்கூடிய நிலை சிம்மராசி அன்பர்களுக்கு இருந்தது. ஏன் இவ்வளோ இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறோன்னா, நாம் பேசக்கூடியதே குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தார். இன்றைக்கி அவரும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் பாவத்தில் உச்சத்தில் இருந்தாலும் 12ல் இருக்கார். ஆனால் உங்களுக்கு இப்போது கை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமச்சனியாக இருந்து இந்த அஷ்டமச்சனினால தான் இவ்வளோ பெரிய துன்பங்களையும் குடும்ப ரீதியில் இனம் புரியாத பாதிப்புகள், குறிப்பாக பிள்ளைகள் ரீதியில் நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகளை சந்தித்தவங்களும் சிம்மராசி அன்பர்கள் தான். மன உளைச்சல், ஏன்னா அவங்களுக்குரிய சில விஷயங்களை அழகாக நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீங்க, செய்வீங்க, அந்த முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தா ஃபைனல் ஸ்டேஜில் பிரேக் ஆகி நிற்கும். இன்னும் சிலரது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே தன் பேச்சை மீறி சில முடிவுகள் எடுத்து உங்களை விட்டு விலகி தூரமாக போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய சூழலும் சிம்மராசி அன்பர்களுக்கு தான். அப்போது இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பகவானால் இருக்கக்கூடிய தாக்கம் குறையுமா, இதிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆக முடியுமா அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து மீண்டும் இந்த 2026ஆம் வருடத்தில் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே சரியாக 137 நாட்கள் சனி பகவான் வக்ர நிலைக்கு ஆளாக போகிறார். அப்போது இவர் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து எப்படியெல்லாம் உங்களை காயப்படுத்தக்கூடாதோ, எந்த மாதிரியெல்லாம் கடினமான பாதிப்புகளை உங்களுக்கு உருவாக்கக்கூடாதோ, எப்பேற்பட்ட தடைகளை உங்களுக்கு உண்டாக்கக்கூடாதையோ, ஏன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தத்தில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான, ஒரு முதன்மையான ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் தலைமை தாங்கி செயல்படக்கூடிய ஒரு அருமையான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருந்தும் கூட, எதை நீங்கள் நல்லதுன்னு நினச்சி இறங்கி செய்தீங்களோ இன்றைக்கி அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே எதிர்முனையில் நின்று உங்களையே குற்றவாளியாக்கக்கூடிய அளவுக்கும், இதனால் மன ரீதியில் நம்ம நல்லது தானே செஞ்சோம், நமக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்ததும் நீங்கள் தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் இப்போது வக்கர நிலைக்கு ஆளாகும் பொழுது தன் நிலை மாறி செயல்படக்கூடிய ஒரு சூழல் அவர் உருவாக்க போகிறார். தான் இத்தனை நாட்களாக உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாரோ அந்த அளவுக்கு இந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் ரிலீஃப் ஆக போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, அஷ்டமச்சனி இருக்கிறதுலே ரொம்ப மோசமானதுன்றது ஃபேக்ட், உண்மை தான். பட் அந்த மோசமான அஷ்டமஸ்த சனியிலிருந்து நாம் ரிலீஃப் ஆகிறோன்னா
ரிலீஃப் ஆகிறது மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய வாய்ப்பாக. ஏன்னா இவ்வளோ நாள் எவ்வளோ கடினமான பாதிப்புகள் அவர் கொடுத்தாரோ அவ்வளோ ஒரு உயர்தர வளர்ச்சிக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாக்க போகிறாருன்றது தான் இந்த இடத்துல உண்மை. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இதை சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பேர், புகழ், அது மட்டும் இல்லை, தனம், செல்வம், செல்வாக்கு, பதவி உயர்வு, வேலை சார்ந்த ரீதியில் உங்களுடைய கடின உழைப்புக்கும் உங்களுடைய நேர்மைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஊதிய சம்பள உயர்வையும் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய நிலை சனி பகவானால் முடியும். ஏன்னா இவர் தான் உங்களுடைய தொழில்காரகனே, அவர் தான் உங்களுடைய வேலை, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் காரகனும் இவர் தான். அப்பேற்பட்ட சனி பகவானே இன்னைக்கு உங்களுக்கு மாபெரும் தான் இருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன செய்தாரோ அப்படியே அதுக்கு ரிவர்ஸாக மாறுதலாக பல விஷயங்களை அவர் செய்யக்கூடிய நிலைமைக்கு ஆளாக போகிறார். அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் 100% மாபெரும் வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை அடையும். குறிப்பாக இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் பாதிக்கப்பட்டது எந்த இடத்துலனா பண நெருக்கடிகள். நீங்கள் உழைக்கிறீங்க, பாடுபடுறீங்க, தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அந்த தொழிலுக்காகவே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்காக நீங்கள் எடுத்து பர்டிகுலராக நீங்கள் நல்லா தாராளமாக இருக்கணும், நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பெரிய லெவலில் நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை உயர்த்தணும்னு நினைக்காம அந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அந்த பிராண்ட், அந்த வேல்யூ, அதனுடைய ரேஞ்சை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் தன்கிட்ட வேலை செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ரீதியில் எந்தவித ஒரு பாகுபாடும் இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வச்சிங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தா நாளடைவில் எங்கேயோ ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கே தவிர இதனால் பெரிய லெவலில் நம்ம லாபத்தை அடைய முடியலையேன்னு நினச்ச சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நீங்கள் 4.5 வருஷமாக நீங்கள் 4 வருஷமாக நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்களில் இருந்து அழகாக நீங்கள் விடுபட போகிறீங்க. இதுக்கு மேலே இந்த 137 நாட்களில் பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா தனம், செல்வம், செல்வாக்கு பெருக போகுது. கடன் சுமைகள் உங்களை விட்டு அழகாக நீங்க போகுது. யார் உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ, யார் உங்களை அதாவது ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கினாங்களோ அப்பேற்பட்டவங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து உங்கள் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ரீஎன்ட்ரியை உண்டாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களை கண்டு ஒரு காலகட்டங்களில் வியப்படைஞ்சவங்க, இவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்க போகுதோ அப்படின்னு நினச்சி ஸ்டன்னானவங்க எல்லாமே கடந்த கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து உங்களுடைய சரிவுகளை கண்டு உங்களை அலட்சியமாக பார்க்கக்கூடிய நிலை, சொந்த பந்தம், முற்றார், உறவினர் எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்ட சிம்மராசி அன்பர்களை மீண்டும் அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. அதுலேயும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய திசாபுத்திகள் பலம் பெற்றுச்சுன்னா அதை விட உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை. வேறு லெவலில் சில பல சாதனைகளை நீங்கள் உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. அதுலேயும் குடும்ப ரீதியில் எங்கே அடித்தா நீங்கள் கீழே விழுவீங்க, எந்த இடத்துல பாதிப்புகளை சந்தித்தா நீங்கள் பலவீனம் அடைவீங்க, யார் உங்களை விட்டு பிரிஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல் தடுமாடுவீங்களோ, அந்த பாதிப்புகளுக்கு கூட இருந்தே எதிர்பார்த்து செய்த சில துரோகங்களையும் கடந்து அது எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல் ஆக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்க போகிறீங்க, உருவாக்க போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களது பேச்சை மீறி அவங்க விலகி போயிடுவாங்களோன்னு நினச்சிங்க இல்லையா? இப்போது இந்த 137 நாட்களில் அமர்ந்து பேசுங்க. சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதற்குரிய சில வழிமுறைகளையும் தெய்வ ஸ்தலங்கள் ரீதியில் அதற்குண்டான பரிகாரங்களையும் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா விரும்பியவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுடைய நெருங்கிய நட்புகள் விலகி போயிட்டாங்களேன்னு நினச்சி வருத்தப்படுறதை விட இதற்கு மேல் மீண்டும் இணையறதுக்கு உண்டான வழிகள் என்னன்றதை முயற்சி எடுத்து செயல்பட்டிங்கன்னா மீண்டும் உங்களோட இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. நீண்ட நாள் நம்ம வீடு அமைக்கணும்,
பூமி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு சில பல அதிர்ஷ்டங்களால் பலவித மாறுதல்கள் உண்டாக போகுது. அதிர்ஷ்டத்திற்குரிய காலகட்டம் சிம்மராசி என்பவர்களுக்கு. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் நின்று அவர் அந்த இடத்துல உங்களை ரொம்ப ஒரு தண்டனைக்குரிய ஒரு காலமாக மாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் தன் சுயநிலை மாறி அவர் உங்களுக்கு தர வேண்டிய விஷயங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு சூழலை உண்டாக்கும் பொழுது மாபெரும் நிகழ்வுகள் உங்களுக்கு உண்டாக போகுது. எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் நீண்ட நாள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, இது நடக்கலை, இது எனக்கு கிடைக்கலை, இது எனக்கு அமையலைன்னு நினச்சிங்க இல்லையா, அந்த வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இதனால் மிகச்சிறந்த நிம்மதி சந்தோஷங்களை அடைய போகிறீங்க. திருமண முயற்சிகளில் தடைப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு திருமணம் நடக்கலையே, வயது மீறியும் தன்னுடைய வயதுக்கு குறைவானவர்களுக்கு சடனாக திருமணம் அமையுது. நமக்கு ஏன் ட்ராப் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க, உடனடியாக திருமணம் கைகூடி வரும். சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட மிஸ் பண்ணாதீங்க. வேலை இல்லையே, வேலை கிடைக்கலையே, இருந்த வேலை பறி போயிடுச்சே நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க. உங்களுக்குரிய வேலை வாய்ப்புகள் அழகாக அமையுது. வேலை கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிருக்கீங்க, 100% அந்த வேலை உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு உயர்தர வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழிலை தொடங்கணும் நினச்சி ரொம்ப நாளாக தடைகள் ஆகிட்டே இருக்க நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க. உடனடியாக தொழில் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்க போகுது. ஏன்னா சனி இந்த இடத்த விட்டு அடுத்த ஸ்டேஜ் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு இடமா தான் இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செய்து யோசிக்க வேண்டாம், எந்த ஒரு விஷயத்தையும் தாமதப்படுத்த வேண்டாம், உடனடியாக இறங்கி செயல்படுத்துங்க. பிள்ளைகளுக்குரிய திருமண முயற்சிகளை நீண்ட நாளாக முடிவெடுத்து ரிஸ்க் எடுத்து செயல்படுத்திகிட்டு இருந்திருப்பீங்க. காரணமே இல்லாத சில விஷயங்களால் அது பிரேக் ஆகிருக்கும், ரிஜெக்ட் ஆகிருக்கும், தடைப்பட்டு போயிருக்கும். நீங்கள் மூவ் பண்ணால் அவங்க அதாவது நெகட்டிவான பதிலை சொல்லியிருப்பாங்க. சில இடங்களில் நமக்கு வாய்ப்பு அமைஞ்சியும் நம்ம சூழ்நிலைக்காக நம்ம வேண்டாம் நிராகரிக்கக்கூடிய நிலைமை பிள்ளைகளால் உருவாகிருக்கும். அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஆளான உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் உடனடியாக உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது, நடக்க போகுது. மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு உருவாக்க போகுது. அதில் எந்த விதத்திலையுமே மாற்றம் இல்லாத ஒரு சில அற்புதமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீண்ட நாளாக நீங்கள் உங்களது வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, எதனால் சில பல பிரச்சனைகளை கடந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்று தாண்டினா ஒன்று எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மிச்சப்படுத்த முடியல பணத்தை, செலவுகள் தான் அதிகமாகுது, கடன் சுமைகள் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, குடும்ப ரீதியில் ஏதோ ஒரு மன அழுத்தங்கள் இருக்குதுன்னு நினச்ச சிம்மராசி அன்பர்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. கணவன் மனைவிக்குண்டான ஒரு சில பிரச்சனைகளால் சிலர் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு நிலைமை, டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை, ஒரே வீட்டில் வாழக்கூடிய தம்பதியினர் பார்த்தா ஏதோ ஒரு மன கசப்புகளால் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு இருக்கே, மீறி பேசினா சண்டையில் தான் போய் முடியுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில மன ரீதியில் வேதனைகளுக்கு ஆளானவங்களுக்கு இப்போ சொல்கிறேன், இதற்கு மேல் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு உண்டாக்க போகுது. இதனால் ஒரு மன நிறைவு கிடைக்க போகுது. பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கணவன் மனைவி எல்லா விதத்துலேயுமே ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதே போல் குடும்பத்தில் செய்த திருமணத்தினால கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு வரைக்கும் போயிருப்பீங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. ஆரோக்கிய ரீதியில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க. உடல் உபாதைகள் உங்களை விட்டு விலக போகுது. மருத்துவ செலவுகள் உங்களை விட்டு நீங்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் விரும்பிய வாழ்க்கை, இஷ்டப்பட்ட வாழ்க்கை, இவங்கள தான் நான் திருமணம் செய்யணும்னு நினச்சேன், இங்கே மிஸ் ஆகிடுமோ, குழப்பம் வருதே நினச்சவங்களுக்கு மீண்டும் அந்த வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க தெளிவான முடிவு எடுக்க போகிறீங்க. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்கள்
உங்களுக்குரிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் 100% வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். பரல்கள் இந்த சனி பகவான் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டு ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருவார். அதுவே 4க்கு கீழே 3, 2, 1 பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, திசா புத்திகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஸ்பீடு, உங்களுடைய லெவல், உங்கள் ரேஞ்ச், நீங்கள் நிற்க நேரம் இல்லாத அளவுக்கு, எப்பேற்பட்டவங்களும் உங்களை ஓவர்டேக் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியாக இருக்கும். என்னை பொறுத்தவரையிலையும் சுமை தாங்கிகளாக வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் எவ்வளோ விஷயங்களை தனக்கு மேலே போட்டுக்கிட்டு வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒவ்வொரு இலக்குகளையும் ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் தனக்குரியவர்களுடைய கடினமான அந்த பாரங்களை நீங்கள் சுமந்து எல்லாத்தையும் அழகாக சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் உங்களது வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது, வச்சதெல்லாம் விளங்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மூவ் பண்ணுங்க. 100% ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகளை எடுங்க. அது மேலும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வளமான நிலையை உருவாக்கிடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.